இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நெறிகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று ஆமீன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் சகோதரத்துவம். இஸ்லாம் சகோதரத்துவத்தை இறை விசுவாசத்துடன் இணைத்து கூறுகிறது. இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் பிறக்கு ஏற்பட்டால் அதனை தீர்த்து வைக்க குர்ஆன் வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இறைச்சமுடைய மூமின்களும் சகோதரத்துவத்தை வலுப்படுத்த கட்டளையிடப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் மத்தியில் பிரச்சனை ஏற்படும் போது அதனை தீர்த்து ஒற்றுமையாக்கின்றிருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு மேல் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடன் பேசாமல் இருப்பதை கூட இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு முஃமின் தான் விரும்புவதை இன்னொரு முஃமின் விரும்பாதவரை அவன் உண்மையான விசுவாசியாக மாட்டான். அதாவது நாம உகந்ததாக நினைக்கிற எல்லா விதமான நல்லவர்களையும் நம் நண்பர்களுக்கும் நம் சகோதரனுக்கும் கிடைக்கணும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். தொழுகையாகட்டும், கல்வியாகட்டும், நல்ல பழக்க வழக்கங்களாகட்டும், இறைச்சமாகட்டும், பெற்றோர் பேணி காப்பதாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி என் நண்பனுக்கும் என் சகோதரனுக்கும் கிடைக்கணும். அப்படி இன்றைய காலகட்டத்தில் நினைக்கிறோமா என்று கேட்டா இல்லை என்ற பதில் தான் நினைச்சோம். நல்ல அமல்களுக்கு நம்ம கூட்டு சேர்ந்து கிடையாது. இன்றைய காலத்தில் சகோதரத்துவம் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் தான் நாம் பயன்படுத்துகிறோம். எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சகோதரத்துவ நட்பு வைக்கணும் அப்படின்றத இஸ்லாத்துல கூறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்ளுங்கள். எப்படி? நமக்காக இல்லை, அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் கட்டளையை மாறு செய்கிற போது, வணக்க வழிபாடுகளை புறக்கணிக்கிற போது அச்சகோதரனுக்கு எடுத்து சொல்லி நேர்வழிப்படுத்துங்கள். இதுதான் இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம். நாம செய்கிறோமா? எவன் கேடு கேட்டா என்ன? நம்மளுக்கு எல்லாம் சரியா நடக்குதா? இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் கடந்து போயிடுறோம். நபிகள் காலத்தில் வாழ்ந்த பிலால் அலி அவர்கள் ஒரு குறைசி குல தலைவனுக்கு அடிமையாக வாழ்ந்தார். மேலும் அவர் கருமை நிறமுடையவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிச்சுப்பார்கள். நபி தோழர்களில் ஒருவராகவே அவரை பார்த்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். மக்காவின் வெற்றியின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கௌபாவுக்கு அழைத்து செல்வார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்த பொழுது பிலால் அலி அவர்களை அழைத்து சென்றார்கள். இதெல்லாம் எதை பரிசாற்றுகிறது? இஸ்லாம் கூறும் சகோதரத்துவத்தை மட்டும்தானே. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களோடு அமர்ந்திருந்த பொழுது ஒரு யூதரின் இறுதி ஊர்வலம் அந்த வழியாக கொண்டு போனாங்க. அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்தார்கள். இதை பார்த்த தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நமது கட்டளைகளை மாறு செய்யும் ஒரு யூதரின் இறுதி ஊர்வலம் அந்த வழியாக கொண்டு போறாங்க, அதை பார்த்து நீங்களே எழுந்து நிற்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அது அவர் மனிதராயிற்று என்றார். இதுதான் இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம். ஆகவே இஸ்லாம் கூறும் சகோதரத்துவத்தை பற்றி அறிந்து வளரும் சமுதாயம் நாம் தான் அதை மேம்படுத்த வேண்டும். இறைவனை வணங்கி வாழவும் பிறரோடு இணங்கி வாழவும் எனக்கு வாய்ப்படுத்தவங்க ஜஸாக்கல்லாஹ் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.